ஜீவ நீரோடை ஊழியங்களின் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி தியான நூல். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் நல் மேய்ப்பர் இயேசுவின் வழிநடத்துதலோடும் வாழ்ந்திட சகோதரர் சாம்சன் பால் எழுதிய சிறந்த தினசரி தியான நூல். நீர் எந்தன் மேய்ப்பரே, as you are my shepherd, to live every day with hope and the guidance of Jesus, the good shepherd. விலை ரூபாய் 270 மட்டுமே. தபால் செலவு இலவசம். உங்கள் பிரதியை பெற உடனே அணுகுங்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஜெப கூட்டங்களை நோக்கி செல்கிறார்கள், உபவாச கூட்டங்களை நோக்கி செல்கிறார்கள், தேவ ஊழியர்களை நோக்கி செல்கிறார்கள். எதற்காக? ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, தேவனிடத்திலிருந்து சில உதவிகளை பெறுவதற்காக. பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலைக்காக. வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு தீர்வு கிடைப்பதற்காக. பலவிதமான அசவுகள் ஏற்பட்டிருக்கிறது, அவற்றிலிருந்து சௌகரியமான சூழல் ஏற்படுவதற்காக. இது போன்ற காரியங்களுக்காகத்தான் ஜனங்கள் ஓடுகிறார்கள். இவற்றை பாவம் என்று சொல்ல முடியுமா? தவறு என்று சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. தேவனிடத்திலிருந்து உதவிகளை தேடுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஆண்டவரிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை தேடுவதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. ஆனால் தவறு எங்கே இருக்கிறது? இந்த ஆசீர்வாதங்களை பெறுவது தொடர்பாக ஆண்டவர் என்ன வழிகளை வேதாகமத்தில் காண்பித்திருக்கிறாரோ அந்த வழிகளை அறியாமல் இவைகளை வழிகளாக எண்ணி ஓடிக்கொண்டிருப்பதுதான். தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவ ஊழியர்களை நோக்கி செல்வது அல்ல தேவன் காட்டின வழி. தேவனால் நாம் நன்மையடைவதற்கு ஜெபக்கூட்டங்களை நோக்கி செல்லுவதல்ல தேவன் நமக்கு காட்டின வழி. தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெறுவதற்கு உபவாச கூட்டங்களை நோக்கி செல்வதல்ல தேவன் நமக்கு காண்பித்த வழி. அப்படி என்றால் தேவன் நமக்கு என்ன வழியை காண்பித்திருக்கிறார்? எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தையும் கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளானால் சுதந்திரரும் அல்லவா என்று ரோமர் 8:17 சொல்லுகிறது. புத்தியராக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் உரிமையுடையவர்களாக இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறேன். இந்த வழியை விட்டு நாம் செல்லுகிறோம் பாருங்கள், அதுதான் தவறு. ஆசீர்வாதங்களை தேடும், நன்மைகளை தேடும் தவறல்ல. அவற்றிற்கு தேவன் என்ன வழியை காண்பித்திருக்கின்றார் அந்த வழியை விட்டு நாம் பொதுவாக எல்லா மதத்தவரும் பின்பற்றுவது போன்ற, எல்லா விதமான நம்பிக்கையாளர்களும் பின்பற்றுவது போன்ற ஒரு வழியை நோக்கி செல்கிற பொழுது தேவன் நமக்கென்று நியமித்திருக்கின்ற உண்மையான வேத சார்பான ஆவிக்குரிய வழிகள் அது அலட்சியம் பண்ணப்படுகின்றது. அதுதான் தவறுகள். ஒருவேளை சொல்லலாம், ஐயோ எங்கேயாவது சென்று ஏதாவது ஒரு இடத்துல சென்று ஒரு நன்மை கிடைக்காதா என்றுதானே கஷ்டங்களை சந்திக்கிற மக்கள், பிரச்சனைகளை காண நேர்கிற மக்கள் நினைப்பார்கள். அவ்விதமாக செல்வது என்ன தவறு இருக்கிறது? தவறில்லை. இப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் யார் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுதுதான் ஆசீர்வாதங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். கடவுளுடைய கிருபையை தேடினால் நன்மைகள் வரும் என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழலிலே நமக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. எனவே தேவ ஊழியத்தில் செல்லுகிறோம், ஜபக்கூட்டங்களுக்கு செல்கிறோம், உபவாச கூட்டங்களுக்கு செல்கிறோம், இன்னும் இது போன்ற பல்வேறு கூடிகளுக்கு செல்கிறோம். அவற்றிலே எந்த குறையும் நாம் சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய சூழல் என்னவென்றால், ஆசீர்வாத ஜபக்கூட்டங்களை நோக்கியும் உபவாச கூட்டங்களை நோக்கியும் தேவ ஊழியர்களை நோக்கியும் செல்லுகின்ற மக்களுடைய பின்னணி பார்க்கும் பொழுது அவர்கள் நீண்ட காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், பல வருட அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களில் அநேகர் தங்களை அபிஷேகம் பெற்றவர்களாகவும் தேவனுடைய ஐக்கியத்தை அறிகிறவர்களாகவும் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்ற இவர்கள் ஏன் ஆசீர்வாத கூட்டங்களை நோக்கி செல்கிறார்கள்? ஏன் உபவாச கூட்டங்களை நோக்கி செல்கிறார்கள்? ஆண்டவர் நியமித்த வேத சார்புள்ள வழியை நோக்கி செல்லவில்லை. இதுதான் தவறு. ஆண்டவரை குறித்து இப்பொழுதுதான் நாம் அறிய வந்திருக்கின்றோம் என்றால் ஜப கூட்டங்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல வழியாக இருக்க முடியும். ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உபவாச கூட்டங்களும் ஒரு வழியாக இருக்க முடியும், தேவ ஊழியர்களும் ஒரு வழியாக இருக்க முடியும். ஆனால் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என்று சொல்லி நாம் நீண்ட நெடுங்காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்து வேதாகமத்தை வாசித்து வேதாகம வழிகளை அறிந்து கொள்வதற்கு மிகுதியான வாய்ப்புகளை பெற்றிருந்தோம். இப்பொழுதும் ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக வரம் பெற்ற ஊழியர்கள் எங்கே? வல்லமையான ஜெப கூட்டங்கள் எங்கே?
உபவாச கூட்டங்கள் எங்கே, அமாவாசை கூட்டங்கள் எங்கே, பௌர்ணமி கூட்டங்கள் எங்கே என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்றால், இது ஆண்டவருடைய பார்வையிலே தவறு மட்டுமல்ல, இது பாவமாக மாறுகிறது. ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து அதிகமாக அறிவதற்கு வாய்ப்பு பெற்றிருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதபடிக்கு உலகத்தில் அநேகர் நம்புகின்ற அந்த நம்பிக்கையின் பாதையில் ஓடுவது ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாக இருக்கின்றது. தேவன் நமக்கென்று நியமித்திருக்கின்ற தெளிவான சத்தியம் சார்ந்த வழிகளை விட்டுவிட்டு ஜெப கூட்டங்களை நோக்கியும் உபவாச கூட்டங்களை நோக்கி ஓடுவது நாம் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை இந்த கூட்டங்களின் மேல் வைக்கிறோம். இதுவும் ஒரு விதமான விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. நாம் நேரடியாக ஆண்டவரிடத்திலிருந்து அப்பா பிதாவை என்று பேசி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டு கால முறையை சார்ந்து ஊழியர்கள் வழியாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது தேவனுடைய பார்வையிலே பாவமாகத்தான் இருக்க முடியும், தவறாகத்தான் இருக்க முடியும். எனவே தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆசீர்வாதம் தேடி செல்லுகின்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பார்வையிலே பாவம் செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இன்றைய நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலான போதகர்கள் ஆசீர்வாதங்களுக்கு பிரதானமான வழியாக ஜனங்களுக்கு காட்டுவது எதுவென்றால், கர்த்தருடைய வார்த்தைகள் சார்ந்த ஆலோசனைகளை அல்ல, தேவனை பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக வாழ்ந்து தேவனுடைய பிரியத்தை பெறுகின்ற ஒரு வழியே அல்ல. ஆசீர்வாதத்திற்கு எதை வழியாக காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் காணிக்கைத்தான். பல்வேறு விதங்களிலே ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளுகிற நோக்கங்களை உள்வைத்து ஆசீர்வாதங்கள் பெறுவதற்காக காணிக்கைகளை வழியாக காட்டுகிறார்கள். எனவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பழைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்டதான தசமபாக காணிக்கை முறையும் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்த எத்தனை தவறான விதமான காணிக்கை போதனைகள் கொடுக்கப்படுகிறது. வேதாகமத்தில் இல்லாத விதமாக விதை காணிக்கை என்ற ஒன்றை உருவாக்கி, நீங்கள் இவ்விதமான ஒரு பெரும் தொகையை கர்த்தருக்கென்று காணிக்கையை கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமாக நன்மை செய்வார் என்றெல்லாம் போதிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் கேட்டு அநேகர் இந்த வழியிலே சென்று ஆசீர்வாதம் பெற விரும்புகிறார்கள். இதில் என்ன தவறு என்று நாம் சொல்லலாம்? கர்த்தருக்குத்தானே காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியர்களுக்குத்தானே காணிக்கை கொடுக்கிறோம், சபைகளுக்குத்தானே காணிக்கை கொடுக்கிறோம். இதில் என்ன தவறு? காணிக்கை கொடுத்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் பெறும் என்ன தவறு? தவறு எங்கே இருக்கிறது என்றால், காணிக்கை கொடுப்பது தவறல்ல, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு கொடுப்பது தவறல்ல. அது தொடர்பான வேத பிரமாணம் எதுவோ அதனுடைய அடிப்படையிலே கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? தேவன் நம்மை பிள்ளைகளாக அழைத்து இருக்கின்றார். பிள்ளைகளுக்குரிய சுதந்திர அந்த உரிமையை நாம் பயன்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற அடிப்படை கொடுக்கும் பொழுது அதனுடைய இன்னொரு பக்கத்து உண்மை என்றால், இது ஏதோ ஒரு தொகையை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டால் அந்த தொகையை பார்த்து ஆண்டவர் திருப்தி அடைந்து சரி பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நம்புவதாக அர்த்தம். உலகத்தில் எல்லாவற்றையும் பணத்தை கொடுத்தான் சாதிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. சாதிப்பதற்கு கடினமான காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து சாதிக்கிறதை நாம் சகஜமான வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதுபோன்ற ஒன்றைத்தான் இன்றைய ஊழியங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாழ்க்கையுடைய நெருக்கடியான சூழல்களிலே, பிரச்சனையான சூழல்களிலே அதிலிருந்து வெளியே வருவது தொடர்பான வேத வழிகளை காண்பிக்காமல், நீ ஆண்டவருக்கு காணிக்கை கொடு, நீ ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தரை பண்ணிக்கொள், நீ விதை காணிக்கை என்ற ஒரு காணிக்கை கொடு, நீ தசோபாக காணிக்கை கொடு, இவ்விதமாக காணிக்கை கொடுக்காதனால தான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க வைத்து அதனுடைய அடிப்படையில் அவர்களை ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க வைக்கிறார்கள். இது வேத முறையல்ல. ஆண்டவர் என்ன பணம் வாங்கி கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற உலகத்து வியாபாரியா? உலகத்தில் உள்ள ஒருவரைப் போல காசை வாங்கி கொண்டு எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை கொடுப்பதற்கு அவர் என்ன வியாபாரம் செய்கிறாரா? இல்லவே இல்லை. காணிக்கை கொடுப்பது என்பது அது ஒரு ஆவிக்குரிய மேன்மையான செயல். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நன்மைகளை பெறுவதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உரிமையோடு தேவனுடைய நன்மைகளை கேட்க வேண்டும். அப்பா பிதாவே என்று கேட்டு ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் சுதந்திரிக்க வேண்டும்.
அவ்விதமாக இருக்கும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம், சபைகளுக்கு கொடுக்கிறோம், சபை சார்ந்த ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கிறோம். இவையெல்லாம் இன்னொரு பக்கத்தில் வருகிறது. ஆனால் ஆண்டவருக்கு நீ இந்த காணிக்கை கொடுத்தால் உன்னை ஆசீர்வதித்து விடுவார். தசோபாகம் கொடுக்காதனால தான் உன்னை இதுவரை ஆசீர்வதிக்கவில்லை. நீ இப்படி ஒரு விதை காணிக்கை கொடுத்துப்பார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்கிற பொழுது அது தவறானவை. இவைகளை கேட்டு விசுவாசிகள் இந்த ஊழியர்கள் சொல்லுகிற வழிக்கு கீழ்ப்படிந்து வேதாகமம் சொல்லுகிற வழிக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. ஐயோ, என்ன பாவம் இது? என்ன தப்பு பண்றோம்? நாங்க ஊழியங்களுக்கு காணிக்கை தானே கொடுக்கிறோம், ஊழியர்களைத்தான் ஆதரிக்கிறோம். ஆனா எதற்காக நீங்கள் ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறீர்கள்? எதற்காக ஆதரிக்கிறீர்கள்? ஒரு நன்மை பெறுவதற்காக, ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்காக. ஆனா இதுவல்ல தேவன் உங்களுக்கு காண்பித்த வழி. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரோட ஐக்கியமாக இருந்து ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பின் அனுபவம் பெற்று தேவனுடைய பிள்ளை என்று நிச்சயம் பெற்று அந்த ஆசீர்வாதத்தை தேட வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு காண்பித்த வழி. இந்த வழியை விட்டு விலகி போகும்படியாக ஊழியர்கள் கொடுக்கின்ற இந்த தவறான காணிக்கை உபதேசத்தை கேட்டு அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு எழுதி காண்பித்த வழியை நாம் புறக்கணிக்கிறோம். ஒருவேளை நாம் இப்பொழுதுதான் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம், ஒன்றுமே தெரியாது, இப்பொழுதுதான் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் இந்த விதமாக காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியர்கள் சொல்லுகிற போதனைகளை நம்புகிறோம். அது நாம் உண்மையான விவரங்கள் தெரியாத காரணத்தினால செய்கிறோம். ஆனாலும் எத்தனை ஆண்டுகளாக பைபிள் படிக்கிறோம். இன்றைக்கு காணிக்கை ஆசீர்வாதத்தை தேடுகிற மக்கள், அதாவது இந்த ஊழியர்கள் கொடுக்கிற பொய்யான காணிக்கை உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் காணிக்கைகளை கொடுத்து ஆசீர்வாதம் தேடுகிற மக்கள் நீண்ட நெடுங்காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். தினந்தோறு வேதம் வாசிக்கிறார்கள், வேத வசனங்களை அறிந்திருக்கிறார்கள், வேதம் சம்பந்தப்பட்ட பல போதனைகளை கேட்டிருக்கிறார்கள், பல புத்தகங்களை படித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் படித்த வேதாகமும் என்ன சொல்லுகிறதோ அவற்றை சார்ந்து செயல்படாதபடிக்கு ஊழியர்களுடைய பொய்யான காணிக்கை உபதேசத்தை சார்ந்து செயல்பட்டால் அது தேவனுடைய பார்வையிலே பாவமாகவே தான் இருக்கும். எனவே காணிக்கை கொடுத்து கூட நாம் பாவம் செய்கிற ஒரு செயல்பாடு அங்கே காணப்படுகிறது என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு மத்தியிலையும் பெரும்பாலான விசுவாசிகள் மத்தியிலும் ஒரு கருத்து நிலவுகிறது. அவர்கள் தங்களை நல்ல விசுவாசிகளாக காண்பிப்பதற்கு, அவர்கள் தங்களை நல்ல ஊழியர்களாக காண்பிப்பதற்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எந்த ஊழியத்தையும் குறை சொல்லாதே, எந்த ஊழியரையும் குறை சொல்லாதே, அதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது, அதுக்கு நம்ம ரைட் கிடையாது. எந்த ஒரு ஊழியருக்கு எதிராக உன் கையை நீட்டி விடாதே. நீட்டிவிட்டால் மோசைக்கு எதிராக நாதாப் செயல்பட்ட, கோராகு செயல்பட்ட, அதனுடைய விளைவு அவர்களுக்கு ஏற்பட்ட கதை உனக்குத்தான் ஏற்படும். இதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு விசுவாசிகள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? ஒருவரையும் குறை சொல்லிவிடாதே, ஒரு தவறையும் சொல்லிவிடாதே, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படியானால் மத்தேயு 7ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை வருகிறதே. அவர்கள் ஓநாய்களாக இருப்பார்கள், ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வருவார்கள், அவருடைய கனிகளினால் அறிவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியர் ஓநாயாக இருந்து செயல்படுகிறதை உண்மையான நிலைமையை கண்டுணரும்படியான ஆவியால் நடத்தப்படுகிறோர் அறிந்தால் அவர் சொல்ல வேண்டாமா, இந்த ஊழியர் இல்லைன்னா இந்த ஊழியம் இதனுடைய பின்னணியிலே ஒரு ஓநாய்த்தனம் இருக்கிறது. வேத வார்த்தைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, தேவ ஆவியின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது இது உண்மையான ஒரு ஆட்டுத்தோல் போர்த்தின ஒரு ஓநாயுடைய நிலைமையாக இருக்கிறது. அவர் உண்மையான ஊழியர் அல்ல, இது உண்மையான ஊழியம் அல்ல, இது உண்மையான வேத போதனை அல்ல. அவ்விதமாக கண்டறிகின்ற பொழுது அந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஒரு குறிப்பாக ஒரு ஊழியக்காரர் ஓநாயாக இருந்து செயல்படுவது அவருடைய போதனை மூலமாக தெரிய வருகிறது, அவருடைய செயல்பாடு மூலமாக தெரிய வருகிறது, அவருடைய நடத்தை மூலமாக தெரிய வருகிறது. இவ்வளவு வெளியரங்கமாக அவர் ஓநாய் போல் இருக்கிறமே அறிகிற பொழுது இதை குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இதை குறித்து மக்களுக்கு சொல்லி மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? ஒன்றையும் குறை சொல்லக்கூடாது. அப்படி என்றால் 1 யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிற பொழுது, நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாதபடிக்கு அவை தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் தானா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தில் இப்பொழுதும் ஏராளம் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க சொல்லப்பட்டிருக்கிறதே.
மத்தேயு 24 வசனத்திலே கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கும்படியாக அவள் மிகுந்த அற்புதங்களை செய்வாள் சொல்லப்பட்டிருக்கிறதே. இவ்விதமாக கள்ள தீர்க்கதரிசிகள் மிகுந்து போன காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கள்ளப்போதகர்கள் மிகுந்து போன காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர் ஒரு கள்ளப்போதகர், இவர் ஒரு கள்ள உபதேசி பாஸ்டர், இவர் ஒரு கபடமுள்ள வேலையார், இவர் ஒரு மாய்மாலகர் என்று வேத வெளிச்சத்தில் அறிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வேத வார்த்தைகளின்படி புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, தேவாவியால் நடத்தப்பட்டு உண்மை அறிகிற பொழுது அதை சொல்லக்கூடாதா? சொல்லுவது தவறா? சொல்லுவதற்குத்தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலத்திலே அனனியா என்பவன் வந்து இதோ ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி அவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அங்கிருக்கிற எரேமியா, ஐயோ நம்ம யாரை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும், அப்படியா செயல்பட்டால்? அனனியாவே, நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி, நீ பொய் சொன்னாய், அதனுடைய விளைவான தண்டனை இந்த வருடமே அனுபவிப்பாய் என்று சொன்னாரே. இதெல்லாம் நாம் படிக்கிற வேதாகமத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகள் அநேகர் தங்களிடத்தில் வைத்திருக்கிற ஒரு தவறான ஒரு சிந்தை என்னவென்றால், ஐயோ நம்ம எந்த பாஸ்டரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது. உண்மைதான், போதிய அளவிற்கு ஒரு பாஸ்டருடைய பின்னாலே ஓநாய்த்தனம் இருக்கிறது, கள்ள போதகருக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறது, கள்ள உபதேசகர்களுக்குரிய நடத்தையில் இருக்கிறது. கண்டறியாதபடிக்கு நாம் யாரை எதுவும் சொல்லக்கூடாது. இரண்டாவது, சொல்லுகின்ற நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும், வேத வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேத வார்த்தை கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக எல்லோரும் விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உண்மைக்கு புறம்பாக செயல்படுகளை கண்டறிகின்ற கண்கள் விசுவாசிகளுக்கு வேண்டும். தவறானவர்களை பகுத்தறிகிற அந்த பார்வை விசுவாசிகளும் இதை கெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறோம். ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், யாரையும் விமர்சிக்க. அப்பொழுதுதானே இவர்களுடைய கள்ளத்தனங்களை யாரும் விமர்சிக்காமல் இருக்க முடியும், இவர்கள் செய்கிற தவறுகளை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும். அப்படின்னால் இவர்கள் சுதந்திரமாக ஜனங்களை வஞ்சிப்பார்கள், எந்த விதமான தடையில்லாமல் ஜனங்களை வஞ்சிப்பார்கள். ஆனால் இதன் மத்தியில் விசுவாசிகளுடைய பாவம் என்ன என்ற கேள்வி ஏற்படும். விசுவாசி என்னங்க பாவம் செய்கிறாங்க? இல்லை, ஒரு விஷயம் பொய் என்று அறிவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஐயோ நான் அதை பார்க்க மாட்டேன். இந்த 3 குரங்கு பிக்சர் பார்த்துருப்பீங்க, அந்த குரங்களைப் போல காதை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அந்த வித செவியை மூடிக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அது வேதத்திற்கு உகந்ததல்ல. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த உண்மைகள் உங்களுக்கு அறிய வருகிற பொழுது அவர்கள் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவர்களை குறித்த ஒரு சரியான பார்வை உங்களுக்கு வேண்டும். இல்லை என்றால் வெண்மையாக இருக்கிறதெல்லாம் பால், மின்னுவதெல்லாம் பொன் என்று நம்புகள் சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் தான். கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேதம் சொல்லுகிற பொழுது, ஐயோ நான் எச்சரிக்கையாக இருக்க மாட்டேன், நான் ஒருவரையும் கள்ள தீர்க்கதரிசியை பார்க்க மாட்டேன் சொன்னால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். ஊழியர்கள் அவர்களை பாவம் செய்ய வழி நடத்துகிறீர்கள். விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை அணுகிற பொழுது ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிக் கொடுக்கிறோம். அதுபோல விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விசுவாசிகளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே சில காரியங்கள் தவறற்றது போல நமக்கு தோன்றும். ஆனால் நீண்ட காலமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நாம் வேத வார்த்தைகளின் அடிப்படையில் உண்மைகளை பார்க்க தவறினால் நாம் தவறு செய்கிறோம். தேவன் நமக்கு காண்பித்த வழிகளை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்திற்கு எங்கேயோ சொல்லுவோம் என்றால் நாம் பாவம் செய்கிறோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை அடைவதற்கு காட்டின வேதாகம வழியை விட்டு போதகருடைய தவறான காணிக்கை உபதேசங்களை கேட்டு நாம் காணிக்கை வழங்கி ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் நாம் தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம். தவறானவர்களை தவறானவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ளும்படியாகத்தான் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் வார்த்தையின்படியும் பார்க்க மாட்டேன், வசனத்தின்படியும் பார்க்க மாட்டேன், ஆவியின்படியும் பார்க்க மாட்டேன், நான் எல்லாவற்றையும் அப்படி நம்பி விடுவேன் சொன்னால் அது பாவமாக மாறுகிறது. இது போன்ற பாவங்களை கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.